இதுதான் மஹேந்திரா கம்பெனி இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க 2025 மாடல் மஹேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 585 டிஐ மாடலுங்க. ஸோ அதுலேயே இது 4-wheel drive எம்எஸ்பிடிஓ மாடல், ஒன் ஆஃப் த டாப் மாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த யுவோ சீரீஸ்லேயே. ஸோ இந்த எம்எஸ்பிடிஓன்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், ஸோ 2025க்காக இந்த யுவோ சீரியஸ் 585ல என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது பைக்ஸ் அண்ட் டிராக்டர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யுவோ டெக் ப்ளஸ் 585 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது, 4-wheel drive 2-wheel drive அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4-wheel drive தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாடல் மாதிரி. ஸோ இந்த 4-wheel driveோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 50 ஹெச்பியில் நல்ல ஒரு இழுவைத்திறன் இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட அந்த டர்னிங் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் வீல்லேருந்து அந்த பேக் வீல் அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 6 அடி தான். இது பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 5050 இந்த மாடலில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த யுவோ டெக் ப்ளஸ் 585 மாடலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல டர்னிங் ரேடியேஷன் வந்து இது கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2025 மேனுஃபேக்சரிங் 1ஆம் மாதம் மேனுஃபேக்சரிங் வண்டி தான். ஸோ இது வந்து 2025 மாடல். ஸோ இந்த எம்எஸ்பிடிஓ அப்படிங்கிறது வந்து அந்த லிவரை நான் காமிக்கும் போது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் தான். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பல்கியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, விவசாயிகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மெட்டல் பானட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பானட் டிசைன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்ததை விட இதோட த்ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னே இருந்ததோட த்ரோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் ஃபினிஷாக தான் இந்த பானட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த டைல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரேரில் இருக்கிற டைல் லைட்டும் உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஸ்டைலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பானட்டோட டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல ஒரு மெட்டாலிக் ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அலாய்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் 585 டெக் ப்ளஸ்க்கான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ்பிடிஓ வந்து அந்த இடத்துல பிளாக் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 இயர்ஸ் வாரண்டி அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 வருஷம் வாரண்டி கொடுக்கறதுனால ஸோ கஸ்டமரை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் வந்து வாரண்டி. அடுத்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா விஆர்என்டிஆர் ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்து வாரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4 வருஷம் வந்து எக்ஸ்டர்னல் வாரண்டி மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் டீலர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் வந்து நல்லா வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டரி பம்பெலாம் கிடையாது. இதில் வந்துட்டு உங்களுக்கு நார்மலான போஷோட இன்லைன் பம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஸோ போஷோட பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து டீசல் செப்பரேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டீசல் பில்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2980 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 50 ஹெச்பியில் நல்ல ஒரு இழுவைத்திறன் இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட அந்த டர்னிங் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் வீல்லேருந்து அந்த பேக் வீல் அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 6 அடி தான். இது பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 5050 இந்த மாடலில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த யுவோ டெக் ப்ளஸ் 585 மாடலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல டர்னிங் ரேடியேஷன் வந்து இது கொடுக்கும். ஸோ ஒரு 5 சென்ட் காடுன்னா கூட நீங்கள் நல்லா வந்து திருப்பி ஓட்டலாம். ஸோ இது இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது, உங்களால் திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல, நல்லாவே திருப்பி ஓட்டலாம். ஃப்ரண்ட் ஆக்சியல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த ஏர் எடுத்து விடுறதுக்கான வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஹார்ஸ் வந்து ஓட்டிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஏர்லாம் வந்து எடுத்து விட்ருங்க. அப்போ தான் அந்த ஆயில் சீல் போகிற பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த வண்டியில் அந்த பவர் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பம்பு ஹைட்ராலிக் பம்ப் பார்த்தீங்கன்னா டியூல் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோன் ஆயில் பவர் ஸ்டேரிங் ஆயில்லாம் வந்து சேம் தான். ஸோ செப்பரேட்டாக தனித்தனியாலாம் கொடுக்கல, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தான் இது வந்து இருக்கும். சிங்கிள் ஆக்டிங் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் ஆக்டிங் பம்பை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த திரும்புறது வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வண்டியில் அந்த பிரச்சனை வந்து இல்லை. நான் இந்த வண்டியை வந்து பர்சனலாக ஓட்டி பார்த்துருக்கிறேன், நல்லாவே வந்து திரும்புது. சிங்கிள் ஆக்டிங் பம்பு இந்த வண்டிக்கு ஒரு போதுமானதாக வந்து இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சைலன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 20 சைஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதுவே வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா 16 இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு டயர் ஆப்ஷன் தான். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு பேக்கில் வந்து 14, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டயர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த டூல்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப் ஃபுட் ரெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஜாண்டியர் மாதிரி வண்டியெல்லாம் வந்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதில் வந்து நல்லாவே வந்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் கிளிக் இப்படி போயிட்டு இப்படி வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து அனலாகில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹவர்ஸ் மீட்டரு, இந்த ஃபியூல் மீட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மகேந்திராக்கான லோகோ வந்து அதில் வருது. இந்த லைட்டிங்கான கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிளாக வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும், இதுலேயே வந்துட்டு ஹாரனும் வந்துடும், இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும், ஹை பீம் லோ பீம் எல்லாம் வந்துடும். இந்த இடத்துல வந்து அந்த ரியர் அந்த ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாக் லேம்போட செக்ஷன் வந்து பெருசாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபியூல் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர் வந்து வரும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிஓ லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ கிளச்சும் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியில் டியூல் கிளச் வந்து வந்துடும். ஸோ இந்த பிடிஓ நீங்கள் எங்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிடிஓக்கான கிளச்சும் வந்து இதுலேயே வந்து எங்கேஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்ததுனால இந்த கிளச்சோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து மகேந்திரா மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கே பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் லோ ஹை மீடியம்ங்கிற 3 கே பாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு பல இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல 4 வீல் டிரைவ் எங்கேஜ் பண்ணுறதுக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மெயின் கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கியரும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 கியர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அந்த கை ரேஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளச் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக் லிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததோட ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசிடிசி லிவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கை கெட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஹேண்ட் பிரேக்கான சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லேட்டஸ்ட் வண்டிங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே யோ டெக் ப்ளஸ் மாடலுக்கு மட்டும். ஸோ பழைய மாடல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கிரீஸ் பாயிண்ட்லாம் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிரீஸ் பண்ணி ஓட்டும் பொழுது உங்களுக்கு இந்த லிவர் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து இந்த இடத்துல வண்டியோட ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மொபைல் ஃபோன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கான லிவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீ ஆப்ஷனும் இங்கேயே வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எம்எஸ்பிடிஓனா என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எம்எஸ்பிடிஓக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நார்மல் 540 அண்ட் 540 எக்கனாமி இந்த மாதிரி 2 வந்து வரும். அது இல்லாத ஸ்பெஷலாக இந்த லிவரை நீங்கள் பின்னாடி இழுத்து விடும்பொழுது எம்எஸ்பிடிஓ அதாவது மல்டிபிள் ஸ்பீடிஓ வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதனால் உங்களுக்கு வண்டியோட கியர் வந்து என்ன அளவுக்கு சுற்றுதோ, ஃபர்ஸ்ட் கியரில் சுற்றுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிஓட ஸ்பீடு வந்து இருக்கும். செகண்ட் கியரில் சுற்றுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிஓட ஸ்பீடு இருக்கும். ரிவர்ஸ் கியர் போட்டிங்கனாலும் இந்த பிடிஓ வந்துட்டு ரிவர்ஸில் சுற்றும். இது உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பிடிஓ பொட்டி போடுறீங்க, இல்லை வந்துட்டு விதை தானியம் வந்து போடுறீங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் கட்டை உடைக்கிறீங்க. இந்த செங்கல் சோலைக்கெல்லாம் வந்து கட்டை உடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த எம்எஸ்பிடிஓ மாடலை வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னொரு 10 வருஷத்துக்கு டிஃப்ரெண்டான இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை மகேந்திரா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அட்வான்ஸாக முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியில் பிளானட்டரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள் ஆயில் பிரேக் தான் வருது, ஆயில் இம்ப்ரெஸ்ட் பிரேக் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருக்கும். ஸோ கிரவுண்ட் வேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வைக்காது. அடுத்த ரியர் அந்த ஹிச் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியிலேயே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹிச் ஒர்க் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் டபுள் சைடு வந்து அட்ஜஸ்டபிள் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். டபுள் சைடும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து செயின் டைப் வந்து இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் இந்த 2025 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரா டைப் தான் இருந்துச்சு. ஸோ இவர் இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல, ஸோ இதோட அக்யூரன்சி வந்து இல்லை அப்படிங்கிறதுனால சைனே வந்து அவர் ஆல்டர் பண்ணி போட்டுக்கிட்டாரு. அடுத்து இந்த கலப்பை சென்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை சென்சிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீடியம் சென்சிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டம்மி சென்சிங்கான ஹோல்ஸ் அந்த ஜாண்டியர்லாம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து அவங்க கொடுக்கல. நீங்கள் வந்து ரொட்டவேட்டர்லாம் போடுறீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டிலேயே வந்து வெல்டிங் வச்சுருக்கிறாருல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்டிலேயே வெல்டிங் வச்சு அதெல்லாம் நீங்கள் ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்சார்லாம் வந்து அடி வாங்காது. ரொம்ப நாளைக்கு அந்த சென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த எக்கனாமி பிடிஓ வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எம்எஸ்பிடிஓ லிவர் முன்னாடி கொடுத்ததுனால இந்த எக்கனாமி பிடிஓ வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்கான லிவர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். ஸோ இந்த வண்டியில் மேஜரான ஒரு மெயினான குறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹிச் ஒர்க் மட்டும்தான். இது மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, நீட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ இது ஓட்டும்பொழுது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இதை பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஒரு குறையாக இருக்குது. அடுத்து இந்த எஸ்எஃப்சி வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 242 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு கம்மியான எஸ்எஃப்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். ஒரு 50 ஹெச்பியில் ஒரு 3.5 லிட்டர் தான் அந்த வண்டியோட மைலேஜுங்கிறது இருக்கும். 3.5 to 4 லிட்டர் தான் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணிங்கனாலும் இந்த வண்டி வந்து டீசல் போகும். ஸோ ஒரு நல்ல ஒரு டீசல் சேவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியை. அடுத்து இந்த 50 ஹெச்பி கேட்டகரியிலேயே இந்த வண்டியில் மட்டுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியில் டிசி சென்சிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒரு ஜிபிஎஸ் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் மாதிரியான பிராண்டில் வேறு பேர் வச்சு அவங்க வந்து வேறு மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது சேமாக எல்லாத்துலேயும் ஒர்க்கிங் சேம் தான். பட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இந்த டிசி சென்சிங் மூலயமா. இது வந்து ஒரு சிம் வந்து கொடுத்துருவாங்க, ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி. இதை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு வந்து டைம் இல்லை, டிரைவர் போட்டு விடுறோம்னாலும் ஸோ இந்த வண்டி எங்கே போகுது, எங்கே வருது, டீசல் எவ்வளோ இருக்குது, வண்டி வந்துட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ மகேந்திரா கம்பெனிலேயே அவங்களே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிரைவரை போட்டு நீங்கள் வண்டியை ஓட்ட விட்டீங்கனாலும் அந்த வண்டி எங்கெங்கெல்லாம் போகுது, எவ்வளோ காடி ஓட்டிருக்காங்க, எவ்வளோ டீசல் இன்னும் மீதி இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் உட்காந்த மாதிரியே மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வண்டியை ஒரு ஏரியாவில் ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் மூலிமா அந்த ஏரியாவை தாண்டி அந்த வண்டி போனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் மொபைல் ஃபோனில் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் யுவோ டெக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இந்த வண்டியை வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே, ஸோ இந்த யுவோ டெக் ப்ளஸ் மாடல் வாங்கினீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே கிடைக்கும். அடுத்து இந்த வண்டியோட ஏர் டூம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட சர்வீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் 100 மணி நேரத்தில் பண்ணணும். மற்ற சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 400 ஹவர்ஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 400 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் இன்டர்வலுங்கிறதுனால நீங்கள் வந்து சர்வீஸுக்கு வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியம் வந்து இல்லை. 400 ஹவர்ஸ் வந்துட்டு வந்து நீங்கள் ஆயில் கரெக்டாக மாற்றிக்கிட்டீங்கனாலே இந்த வண்டி வந்துட்டு லாங் லைஃப் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 வருஷம் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா அந்த 4 வீல் டிரைவுக்கான அந்த லாட் பார்த்தீங்கன்னா கீழெலாம் வந்து உரையாத மாதிரி நல்லா வந்து ஹைட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வண்டியில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுனாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த ரிவ்யூவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த வண்டியோட ஓனர் வந்துட்டு இந்த வண்டி பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இந்த வண்டி வாங்கி அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸோ இந்த ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரதர் தான், ரஞ்சித் குமார் அண்ணன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு மேலேயே டிராக்டர் ஃபீல்டில் வந்து இருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி எம்எஃப், மகேந்திராவில் வந்து 605, மகேந்திரா 595 இந்த மாடல் டிராக்டர்லாம் அவர் ஆல்ரெடி வச்சுருந்தாரு. ஸோ அவருக்கு டிராக்டர் ஃபீல்டர் ரொம்ப ஒரு அனுபவம் வந்து இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு இந்த டிராக்டரை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இவர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற கோழிக்கட்டானூரில் தான் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த டிராக்டர் ஸ்பெஷலாகவே 2025 மாடல் தான் வேணும், அதுவும் வந்து எம்எஸ்பிடிஓ மாடல் தான் வேணும். இந்த வண்டி வந்துட்டு 6 இயர்ஸ் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த வண்டி வந்து அவர் புக் பண்ணி வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ இந்த வண்டி வாங்கி ஒரு 50 மணி நேரம் பக்கமாக ஓட்டிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னே என்ன வண்டி வச்சுருந்தீங்க, இந்த வண்டியில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்டயே வந்து நம்ம கேட்டுக்கோம். ஸோ வாணா, இதுக்கு முன்னே என்னென்ன வண்டி வச்சுருந்தேன்? இதுக்கு முன்னே 605 வச்சிருக்கேன். அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? அந்த வண்டியில் ஓட்டக்கல 2 வீலையும் ஸ்லிப் ஆகிட்டு, அது வந்து 2 வீலர் டூ வீலரு ஸ்லிப் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இது வந்து 4 வீலரு. இன்னொன்று விதத்தானியம் போடுறது, காட்டில் 5 கிலோ போட்டக்கல சுற்றுவாங்க, அதை ஓட்டிக்கலாம். இன்னொன்று டீசலும் கம்மியாக போகுது. அது கொஞ்சம் டீசல் கொஞ்சம் அது எவ்வளோ போனிச்சு? 605 எவ்வளோ போனிச்சு? அதுக்கும் இதுக்கும் அது ஒரு 4 50 ஹெச்பி வண்டி, அது ஒரு 4 லிட்டர் போகுது. அது 50 ஹெச்பி வண்டி 4 லிட்டர் போகுது. மகேந்திரா தான். இது ஒரு 3.5 தான் போகுது. 3.5 தான் போகுது. உங்களுக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து சேவ் ஆகுது. அது இல்லாத இதில் வந்து லோ ஹை மீடியம் மாறதுனால உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கியர் வந்து போட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி, சின்ன காட்டுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம், பெரிய காட்டுக்கு. எதுக்காக ஸ்பெஷலா இந்த எம்எஸ்பிடிஓ மாடல் வந்து வாங்குறீங்க? அது வந்து நம்ம இருக்க ஒரு விதத்தானியம் போடலாம், இல்லை வேற ஒரு மிஷினு, எல்லா மிஷின் வாங்குறதா இருந்தாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஃபியூச்சருக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சும் வேற ஏதாவது இம்ப்ளிமெண்ட் வந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெஷலா இந்த மாடல் வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கிறீங்க.
அதுல வந்து டிஜி சென்சிங் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா ஒரு டிரைவரை போட்டு ஓட்டுறோம், நம்மளால முடியல, நம்ம வீட்லயே இருக்கிற இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு டிரைவர் போட்டு ஓட்டினாலும் இங்கதான் ஓடுது, இவ்வளவு ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்க மொபைல் போன்லயே பாத்துக்கலாம். நீங்க பார்க்க முடியாத சிச்சுவேஷனுக்கு இது வந்து பாத்துக்கலாம். ஸ்டாண்டர்டா வந்து இந்த வண்டியில ஃபிட் பண்ணி கொடுக்கறது ஒரு அடிஷனல் பாயிண்டாவும் இருக்கு. அது வந்து ஒண்ணு. நீங்க வந்து இந்த வண்டி எடுக்கும் போது எவ்வளவு விலைக்கு வந்து எடுத்தீங்க? 10.5 லட்சத்துக்கு எடுத்துங்க. 10.5 லட்சம் ரூபா, 10.5 lakhs ஆன் ரோட் ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு வந்து வருது. சோ இந்த வண்டியில உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் குறை வந்து தெரியுதா? எந்த குறையும் இல்ல. சின்ன சின்ன காடு ஓட்டுறதுக்கு நல்லா வளைச்சு திருப்பி ஓடுறது வந்து 5 சென்ட் கூட திருப்பியும் நெரிச்சாலும் ஓட்டலாம், குறுகிச்சாலும் ஓட்டலாம். சரி, இந்த வண்டியில வந்து குறை வந்து உங்களுக்கு எந்த குறையும் இது வரைக்கும் மைனஸ் வந்து இருக்குதா? அது நீங்க சொல்லலாம், மைனஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம், இது வந்து இது பண்ணிருக்கலாம். இதுல இத பத்தி எந்த மைனஸும் வரலீங்க. முன்னாடி மட்டும் ஒரு 50 கிலோ வெயிட் போட்டுக்கிட்டா போதும், ஸ்லிப் ஆகாத போகுது. வெயிட் பம்பர் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். கம்பெனி சைடுல இருந்து வெயிட் பம்பர் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது வந்து 10.5 lakhs கோட் பண்றாங்க. ஒரு வெயிட் கல்லு, வெயிட் பம்பர் எல்லாம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளே வந்து போடுற மாதிரி இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து மைனஸா இருக்குது. இப்போதைக்கு பெருசா வந்து இது இல்ல. இது வந்து 14 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 HP வந்து 16 சைஸ் டயர்லாம் வருது. இப்போ 14 சைஸ் டயர்ங்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் இதுல கம்பெனி வந்து பெரிய டயர் வந்துச்சுன்னா கலப்பை மாத்த வேண்டியது வருது. இருக்கிற கலப்பையிலேயே இது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கு. 16 சைஸ் டயர் வந்து தேவையில்ல. இதே வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கு. இதே கலப்பை எந்த கலப்பை இருந்தாலும் நீ ஓட்டிக்கலாம். 14 டயரா இருந்தா 16 டயர் இருந்தா கலப்பை எல்லாம் மாத்த வேண்டியது மாத்திர மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்குது. டீசல் மைலேஜ் நல்லா இருக்குது. இந்த டிஜி சென்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பவர் ஸ்டீரிங் எல்லாம் வந்து நல்லா தெரியும். சிங்கிள் ஆக்டிங்கிறதுனால அத பத்தி எந்த ப்ராப்ளம் அது நல்லா திரும்ப ரன்னிங்ல வந்து நல்லா ரோட்ல ஓட்டலையோ காட்டுல ஓட்டலையோ எந்த பிரச்சனையும் நல்லா வருது. பிடிஓ வந்து பவர்லாம் வந்து நல்லா இருக்கு. வண்டி ஏதாச்சும் அடங்காது இல்ல ஏதாச்சும் திரும்ப மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த கம்பெனி அந்த மாதிரி எதுவும் வரல. வண்டி வந்து 5 கிலோ போட்டு நல்லா டெப்த் கொடுத்து ஓட்டினாலும் வந்து அடங்கல. எவ்வளவு ஆழம் விட்டு ஓட்டினாலும் லிவர் மேல கை வைக்க தேவையில்ல. மைலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளவுல இருந்து எவ்வளவு அதிகபட்சம்? 3ல இருந்து 3.5 போகுது. 3ல இருந்து 3.5 தான். நீங்க எவ்வளவு லென்த் கொடுத்து ஓட்டினாலும் களிமண்ணா இருக்கட்டும், ஓட்டினாலும் 3 லிட்டர் போகுது. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இதோட காம்படேட்டர் எல்லாம் கம்பேர் பண்ணல, ஜாண்டியர், குபோட்டா அதெல்லாம் கம்பேர் பண்ணல. அது வந்து 50 HP வந்து 4 லிட்டருக்கு மேலதான் போகுது. உங்களுக்கு இது வந்து 3.5 லிட்டர் தான். அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெஸ்ட். மைலேஜும் வருது, சின்ன சின்ன காடும் ஓட்டிக்கலாம், சின்ன சின்ன காடும் திரும்பிக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு திரும்பறது வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க. மற்ற வண்டியெல்லாம் கொஞ்சம் லென்த் அதிகமா வரும். சின்ன சின்ன வயல வந்து 50 HP திருப்ப முடியும். 5 சென்ட்னாலும் திருப்பி ஓட்டிக்கலாம். 5 சென்ட் லிவரே தூக்கி ஓட்டணுங்கிறது இல்ல. நம்ம ஸ்டீரிங் பிரேக் அடிக்காம லிவரும் தூக்க தேவையில்ல, திருப்பிக்கலாம். சரி, நல்லா திரும்புது. சரி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரிவ்யூக்கு வண்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சேனல்ல வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.